இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டன் வச்சுருக்காங்க, அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடிச்சோன்னே நில குழஞ்சி போயிட்டோம். நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு. அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ள தொப்பி தாடி வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லை. நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் சிவபெருமான்ட்ட தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சிறுபான்மையினுக்கு தானே சலுகைகள், சலுகை பூரா அங்கே தானே செய்கிறாங்க. நான் கொடுத்தா இடம் கிடைக்காது. அடப்பாவீங்களா, ஆதினத்தையே கொலை முயற்சி பண்ண பார்த்துருக்காங்களா? என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? ஆதினத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ சாதாரண மக்களால் நம்மளை போன ஆட்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் மீடியாவும் மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதினம் வந்து ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டாரு, அப்படி ஒரு கொலை முயற்சியே இங்கே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, ஆதினத்துக்கு நடந்தது ஒரு கொலை முயற்சி தான். ஆமாங்க, திரும்பவும் சொல்கிறேன், ஆதினத்துக்கு நடந்தது ஒரு கொலை முயற்சி தாக்குதல் தான். என்ன உடனே சங்கி 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 கத்துறீங்க? கொஞ்சம் இருங்க பாய். ஆதினத்துக்கு நடந்தது ஒரு கொலை முயற்சி தான், நான் அடித்து சொல்வேன். ஆனால் செஞ்சது அவங்க இல்லை, அந்த ஓட்டுநர், அதாவது ஆதினம் வந்த அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் தான். அவர் தான் வந்து இந்த நால்வழிச்சாலையில் அவ்வளோ வேகமாக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராசிங் ஜங்ஷனில் வந்து எதிர என்ன வண்டிகள் வருதுங்கிறத பார்க்காம ஒரு ஜெட்டு வேகத்தில் அவர் வந்து அவருடைய வண்டியை செலுத்தியிருக்கிறாரு. ஆனால் எப்படியும் அவர் ஒரு ஹிந்துவாக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு நம்ம ஆதினத்து மேலே என்ன காண்டுன்னு தெரியலை, ஒரு மரண பயத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆதினம் இப்போ ஒரு உருட்டுனாருன்னு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு வெள்ளைக்கார் அவ்வளோ வேகமாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரிகார்டை இடித்து தூக்கிக்கிட்டு எங்களை இடிக்க வந்தாங்க. நாங்கள் ஒரு லக்கில் அப்படி ஜஸ்ட்டில் எஸ்கேப் ஆகிட்டோம். உள்ளே நாங்கள் உற்று பார்த்தோம், 2 புல்லா தெரிஞ்சது அப்படின்னா ஒரு பெரிய உருட்டு விட்டுனாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியான பல உருட்டுகளை வந்து அந்த ஓட்டுநர் வந்து பக்கத்துலேருந்து கேட்டு இருந்திருப்பார். அதில் தான் அவர் காண்டாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த காண்டில் தான் அவருக்கு ஒரு பயத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஆமாங்க, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் காண்டாவாங்களா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஆதின செயல்பாடு அருவருக்கத்தக்க அவருடைய பேச்சுகளை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு இந்து மக்களை சார்ந்த நம்ம யாராக இருந்தாலும் அப்படி தானே யோசிப்போம். ஏன்னா இவர் இப்போ திட்டமிட்டு தன்னுடைய அரசியல் லாபத்துக்காகவும் சுயநலனுக்காகவும் மட்டுமே இந்த பேச்சுகளை பேசிட்டு வர்றாரு. ஒரு கலவரம் வந்துச்சுன்னா யாரெல்லாம் பாதிப்பாங்க? இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் தானே. எல்லா உயிரும் உயிர் தானேங்க, எல்லா உயிரும் ஒன்று தானே. ஒரு உயிரிழப்பை வந்து நம்மளால் ஏற்றுக்கிட முடியுமா? ஆனால் அதெல்லாம் தாண்டி என் சொந்த மக்கள் உயிரிழந்தாலும் பரவாயில்ல, எனக்கான அரசியல் லாபமும் அரசியல் ஆதாயம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இல்லை எனக்கான விளம்பரம் கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆதினத்தலுக்கெல்லாம் பார்த்தா நமக்கு காண்டு ஆகுமா ஆகாதா? ஒரு விஷயத்த நம்ம மதுரை ஆதினத்துக்கு வந்து நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஒரு பணிவான ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மக்களை நேசிக்கக்கூடிய, மக்கள் மேலே உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய, மதத்தின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக பார்த்து ஆதினத்தில் வைங்க. இந்த மாதிரியான ஆதினம் வந்து பாகிஸ்தானுங்கிறது நமக்கு எதிரி, ஆனால் இந்த மாதிரியான ஆதினங்கள்லாம் நம்மளுடைய துரோகி. ஏன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய நலனை மட்டுமே யோசிக்கக்கூடிய, தன்னுடைய விளம்பரத்தையோ இல்லை தன்னுடைய அரசியல் ஆதாயத்தையோ மட்டும் யோசிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆதினத்தை எல்லாத்தையும் ஆதினத்தை விட்டு விலக்கிருங்க. ஏன்னா மக்கள் வந்து ஆதினத்துக்கு மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க செயலை செய்யக்கூடிய ஒரு ஆதினத்தை வந்து பேச்சுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் ஆதினத்தை அந்நியப்படுத்துவார்கள்.